ඔබ සිතන ආකාරයට ඒක නොතිබේ. ඔබ සිතන ආකාරයට ඒක නොතිබේ. நீங்கள் நினைத்தபடி அது இருக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அது. ඔබ හිතන ඒක මේක කියලා නමුත් ඒක මේක නොවේ. நீங்க நினைக்கிற அது இதுன்னு ஆனா இது அது அல்ல. ஏமாந்துடாதீங்க. ரேவட்டெண்ட் எப்பா. பைபிளே யோவான் புத்த அத்தனை பரிச்சயம். வேதத்திலே யோவானின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 25 වෙනි වචනේ සිට 25ஆம் வசனத்திலே இருந்து 30 වෙනි වචනේ දක්වා 30ஆம் வசனம் வரைக்கும் කියන්න. ස්ත්‍රී උන්වහන්සේට කතා කොට ක්‍රිස්තුස් යයි කියන මෙසියස් වහන්සේ එන බව දනිමි. උන්වහන්සේ ආවාම සියල්ල අපට දන්වන සේකයි කීවාය. ඔබ සමග කතා කරන්නා වූ මම උන්වහන්සේ යයි යේසුස් වහන්සේට කීසේක. එවිට උන්වහන්සේගේ ගෝලයෝ ඇවිත් උන්වහන්සේ ස්ත්‍රියෙක් සමග කතා කරමින් සිටියාට මවිත වූවෝය. එහෙත් ඔබ කුමක් සොයනසේක්ද? නොහොත් ඈ සමග කතා කරන්නේ මක් නිසාදැයි කිසිවෙක් ඇසුවේ නැත. එකල ස්ත්‍රී තමාගේ කලය තබා නුවරට ගොස් මා කළ සියල්ල මට කීවා වූ මිනිසෙකු බලන්ට එන්න. ඒ ක්‍රිස්තුස් වහන්සේ දෝහොයි මිනිසයන්ට කීවාය. එවිට ඔහු නුවරින් පිටත්ව උන්වහන්සේ වෙතට ආවෝය. right. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ සමාරිය කෙනා වූ රටේ තියෙනා වූ ලිඳ ගාවට ආවා. இயேசு கிறிஸ்துவானவர் சமாரியா என்கிற நாட்டிலே இருக்கிறதான கிணத்தன்றையிலே வந்தார். යුදයා සිට සමාරියාව. யூதேயா இடத்தில் இருந்து சமாரியா. සමාරියා ලිඳ ගාවට ආවම යේසුස් වහන්සේ කිව්වා මම ටිකක් පොඩි රෙස්ට් එකක් ගන්න அந்த අවශ්‍යයි. சமாரியாவில் இருக்கிற கிணத்தண்டையில் வந்த உடனே இயேசு சொன்னார், நான் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும். එනිසා ගෝලන්ට කිව්වා බඩගින්න නිසා ඔබ ගිහිල්ලා කෑම ගේන්න. எனவே சீசர்களை பார்த்து சொன்னால், பசியா இருக்கிறபடினாலே நீங்க போய் உணவு கொண்டு வாருங்கள். එක්කෙනෙක්ට කෑම ගන්න 12 දෙනෙක් ගියා. ஒருவருக்கு உணவு எடுப்பதற்கு 12 பேரும் போனார்கள். යේසුස් වහන්සේගේ ගෝලයන්. இயேசுவின் சீசர்கள். මේ සමාරියාවේ තමයි මේ ලිඳ තිබුණේ. இந்த சமாரியா என்கிற தேசத்திலே தான் இந்த கிணறு இருந்தது. යුදවරුන් யூதர்கள் මේ සමාරිය රට මැදින් යන්න පුළුවන්. இந்த சமாரியா தேசத்தின் நடுவாலே போக முடியும். නමුත් ඔවුන් යන්නේ නැහැ. ஆனால் போக மாட்டார்கள். ඇයි? ஏன்? එක්තරා කාලේ ஒரு காலத்திலே මේ යුදයා දේශේ මැද තිටපු මේ පලාත இந்த ඉතපෑව இந்த யூதேயா தேசத்திலே மத்திய பகுதியிலே நடுப்பகுதியிலே இருந்த இந்த ஜனத்தை රජෙක් වාල්කමට ගෙනිච්චා. ஒரு ராஜா அடிமையாய் கொண்டு போனார். වෙන ජාතින්ව මෙතන තැබුවා. வேறொரு ஜாதியை இங்கே මේ குடியமர்த்தினார். ජාතින් මික්සුනා වූ කට්ටියක්. இந்த ஜாதிகள் கலப்படமுள்ளவர்கள், යුද සෙනගගේ විනය අනුව සිටින්නව අය නොවේ. யூதருடைய கலாச்சாரத்தின் படி இருக்கிறவர்கள் அல்ல. ඒ නිසා නිතර මේ යුදවරුන්ටත් මේ සමාරියවරුන්ටත් අතර ප්‍රශ්න තිබුණා, සම්ඩු තිබුණා. எனவே அடிக்கடி இந்த யூதர்களுக்கும் சமாரியாவுக்கும் இடையிலே அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். සමාරියා කිව්වත් ඔවුන්ට අප්‍රියයි. சமாரியா என்றாலே அவர்களுக்கு அருவருப்பானவர்கள். ඔවුන් කවදාත් කැමති වෙන්නේ නැහැ. ஒரு நாளும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். සමාරියවරුන් නිතර වැරදි කරන්නව අය. சமாரியர்கள் எந்த நேரமும் தவறு செய்கிறவர்கள். ඔවුන්ට අනාගතය ගැන අරමුණක් නැහැ. அவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்ததான எந்த நோக்கமும் இல்லை. රාකය වෛශ්‍යකම් කෙරුවා. அநேகர் விபச்சாரம் செய்தார்கள். වැරදි ජීවිත ජීවත් වුණා. தப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். එක එක ජාතින්ව කසාද බැන්දා. ஒவ்வொரு ஜாதிகளை திருமணம் ඔවුන් முடித்தார்கள். මික්ස් වුණා කට්ටියක් ඇටඩීටි. அவர்கள் கலப்படம் உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். හැමතිස්සම උන් ගාව කැළඹුණව භාවය. ජීවිතේ පාවෙලා දිවි නසාගෙන සිටියේ. ඇයි? ඔවුන්ට දෙවි කෙනෙක් නැහැ. ஏனென்றால் எந்த நேரமும் கலங்கின நிலைமை, வாழ்க்கையை வெறுத்து அவர்கள் தாங்களே தற்கொலை செய்து கொண்டார்கள். காரணம், அவர்களுக்கென்று ஒரு தெய்வம் இருக்கவில்லை. එනිසා මේ රටෙන් මැදින් ගියත් පෑ ගණනාවෙන් ඒ පැත්තට යන්න පුළුවන්. எனவே இந்த நாட்டிலே நடுப்பகுதியிலே போனால் சில மணித்தியாலங்களிலே அங்கு போயிடலாம். ඔවුන් මොනවද කරන්නේ? அவர்கள் என்ன ඔවුන් செய்தார்கள்? යන්න කැමති නැහැ. அவர்கள் போக விரும்பவில்லை. ඔවුන් ඉතා ඈතින් වටෙන් තමයි යන්නේ. அவர்கள் வெகு தூரமாய் சுற்றி தான் போவார்கள். එච්චර ඔවුන් අප්‍රිය කළා. அவ்வளவாய் அவர்களை வெறுத்தார்கள். ඔවුන් එපා කළා. அவர்களை வெறுத்தார்கள். ඇයි? ஏன்? ඔවුන්ගේ ජීවිත ඔවුන්ව
අවුල් කරලත් සිටියා. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையே அவர்களை குழப்பத்துக்குள்ளாக்கி ඔවුන් ඉතා இருந்தது. ප්‍රශ්නෙන් හිටියේ. அவர்கள் இருந்தது மிக பிரச்சனைகளே. ඔවුන් වැරදි ජීවිතේ ජීවත් වුණා. அவர்கள் தவறான வாழ்க்கை ඔවුන්ට வாழ்ந்தார்கள். දෙවි කෙනෙක් සමග සම්බන්ධ නැහැ. அவர்களுக்கு ஒரு தெய்வத்தோடு உறவில்லை. යුදවරුන් யூதர்கள் යුද ආගමික නායකයන් யூத மத தலைவர்கள் මෙතනින් යන්න කැමති වුණා නැති වුණාට இந்த இடத்திலே போக விருப்பப்படாவிட்டாலும் මගේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ஆனால் என் இயேசுவோ යුදවරුන් වගේ නැතුව யூதர்களைப் போல இல்லாமல் මම මේ මාගෙන් යන්න ඕනේ කියලා හිතුවා. நான் இந்த வழியிலே தான் செல்ல வேண்டும் என்று මම මේ நினைத்தார். මාගෙන් යන්න ඕනේ කියලා හිතුවා. நான் இந்த வழியிலே செல்ல வேண்டும் என்று එදා ඒ நினைத்தார். සුද්ධ වූ යේසුස් වහන්සේ அன்று பரிசுத்தமான அந்த இயேசு, එදා ඒ බලවන්ත ජීවමාන දෙවියන් වහන්සේ அன்று அந்த வல்லமை நிறைந்த ஜீவனுள்ள தேவன் සමාරියා නගරින් යන්න පටන් ගත්තා. சமாரியா தேசத்திலே போக ஆரம்பித்தார். එතන යන්න පටන් ගත්තා. அந்த இடத்திலே போக අද ஆரம்பித்தார். සමහර වෙලාවට இன்று ஒரு சில நேரம் ඔබගේ පවුලව හැම කෙනෙක් එපා කරලා ඇති. உங்கள் குடும்பத்தை எல்லோரும் ඔබගේ வெறுத்திருக்கலாம். පවුල කවුත් බලන්නේ නැතුව ඇති. உங்க குடும்பத்தை கணக்கே எடுக்காமல் ඇත්තයි இருக்கலாம். ඔබ වැරදි කළා. இல்லாவிட்டால் நீங்கள் தப்பு செய்தீர்கள். ඇත්තයි ඔබ වැරදි කළා. உண்மைதான், நீங்கள் தப்பு ඔබ செய்தீர்கள். මිනිස්සු එපා කරන්න පුළුවන්. மனிதர்கள் உங்களை வெறுக்கலாம். නමුත් මේ සවස් කාලේ කෙනෙක් ඔබගේ මැදියෙන් උන්වහන්සේ ගමන් කරන්න යනවා. ஆனால் இந்த மாலை வேளையிலே ஒருவர் உங்கள் மத்தியிலே நடுவிலே அவர் நடக்க போகிறார். யார் உன்னை வெறுத்தாலும் வெறுக்காத ஒரு நல்ல தேவன் இந்த மாலை நேரத்திலே உன் மத்தியிலே கடந்து வர போகிறார். කවුරුව එපා කරතරි එපා නොකරන්නා වූ යාපත් දෙවියන් වහන්සේ දැන් ඔබගේ මැදියේ තුමා ගමන් කරන්නට යනවා. உன்னுடைய வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன். මම ඔබගේ පඩිය පාගන්නේ உன் නැහැ. வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன். ඔබගේ දොරකඩ පාගන්නේ නැහැ. அப்படியே பலர் சொல்லி இருக்கலாம். ඒ වගේ බොහෝ කියන්න உன் පුළුවන්. வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ඔබගේ ජීවිතේ යම් බලාපොරොත්තුවක් නොමැතිව ඉන්න පුළුවන්. நான் வாழ வேண்டும், මම ජීවත් වෙන්න நான் ඕනේ. முன்னேற வேண்டும் මම දියුණු වෙන්න ඕනේ. என்ற நினைவுகள் இல்லாமல் இருக்கலாம். එවැනි සිතුවිල්ලක් නොමැතිව ඉන්න ஆனா இந்த පුළුවන්. மாலை நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ඒ නමුත් මේ මම සවස් භාගයේදී මාගේ දෙවියන් இன்னைக்கு நானாகவே වහන්සේ பேசவில்லை, අද මමම කතා කරේ නෑ. தேவன் உனக்கு பேசும்படி சொன்னார். දෙවියන් වහන්සේ ඔබට කතා தேவன் කරන්න உன்னோடு කිව්වා. பேசும்படி இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ සමග කතා இந்த කරන්න மாலை කිව්වා. நேரத்திலே මේ සවස් நீ කාලේදී கெட்டவனா இருக்கலாம், ඔබ නපුරු මිනිසෙක් වෙන්න உன்னுடைய පුළුවන්. சமுதாயம் உன்னை கல்லென்று சொல்லி இருக்கலாம், මේ සමාජය ඔබ නිරපාදමලා ඇති. வேசித்தனம் பண்ணினா என்று சொல்லி இருக்கலாம், ඔබ වෛශ්‍යාකම් කරා කියලා කියන්න உன்னை ඇති. ஒதுக்கி தள்ளலாம். ඔබව නිරපාදමන්න ஆனால் පුළුවන්. ஒரு ஆண்டவர் இருக்கிறார். එනමුත් එක දෙවිඳුන් அவர் இந்த සිටිනවා. மாலை நேரத்திலே එතුමා මේ සවස් உன் කාලේදී வாழ்க்கையில அவர் குறுக்கிட விரும்புகிறார். එතුමා ඔබගේ ජීවිතයට අරස් වෙන්න කැමති என் වෙනවා. ஆண்டவர் உன் வாழ்க்கையை குறுக்கிட விரும்புகிறார். මාගේ දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතයට අරස් වෙන්න நீ කැමති வேலை වෙනවා. ஸ்தலத்திலே தள்ளப்பட்டிருக்கலாம், ඔබ වැඩ කරන ස්ථානයේ නිරපාදමලා உன் ඇති. குடும்பத்திலே ஒதுக்கி இருக்கலாம். ඔබගේ පවුල නිරපාදමන්න ඇති. எல்லாரும் உன்னை ஒதுக்கினாலும், සියලු දෙනා ඔබ எல்லாரும் නිරපාදමව உன்னை ඇති. வேண்டாம் என்று சொன்னாலும், ඔබ සියලු දෙනා එපා ஒரு කරත් ඇති. நல்ல ஆண்டவர் යාපත් දෙවියන් இந்த වහන්සේ மாலை நேரத்திலே මේ සවස් කාලේදී உன் பக்கத்திலே வரப்போகிறார். ඔබ අසල එන්නට යනවා. ஆயத்தமாகுங்கள். ඔබ සූදානම් වන්න. இந்த வெள்ளிக்கிழமை கூட்டம், මේ සිකුරාදා දෑමය. இந்த வெள்ளிக்கிழமை මේ සිකුරාදා உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்ய போகிறது. ඔබගේ ජීවිතේ මාතු වෙනසක් සිදුවන්නට ஒரு යනවා. மாற்றத்தை செய்ய போகுது. මාත් වෙනසක් සිදුවයි. ஒரு 2 நிமிடம் கைகளை தட்டி විනාඩි දෙකක් අත්වල அது සන්නාදී. நல்ல ஆண்டவருக்கு நன்றி என்று ඒ சொல்லுவோம். දෙවිය යාපත් දෙවියන් වහන්සේට என் ස්තුතියි பக்கம் நீ කියන්න. வருவதற்காக நன்றி. ඔබ මා අසල එන නිසා என் ස්තුතියි. வியாபாரத்தின் பக்கம், මාගේ ව්‍යාපාරය අසල. என் உடைந்து போன வாழ்க்கையின் பக்கம், මාගේ කැඩුණා වූ ජීවිතය අසල. என் பொருளாதார வீழ்ச்சியின் பக்கம் මාගේ ආර්ථික කඩාවැටීමේ நீ අසල. வருவதற்காக நன்றி. ඔබ එන නිසා ස්තුතියි. என் பக்கம் கடந்து வர போகிறேன். මාගේ අසල ඔබ පසු කරනවා. என்னை கடந்து வர போகிறேன். මාව පසු කර යනවා. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? කී දෙනෙක් විශ්වාස කරනවද? நம்பிக்கையோடு, ඇදහිල්ලෙන් விசுவாசத்தோடு ඇදහිල්ල සමග என் இயேசுவை சந்திக்க போகிறார். මාගේ දෙවියන් වහන්සේ මාව අමුවන්නට යනවා. කියන්න. என் இயேசுவை சந்திக்க මාගේ போகிறார். යේසුස් මාව අමු වෙයි. ஹalleluya. හalleluya. වාඩි වෙන්න. என் ஆண்டவர் அந்த இடத்தில் கடந்து போனார். මගේ දෙවියන් වහන්සේ ස්ථානයේ පසු කර ගියා. இந்த வாரத்தில் என்னை சந்தித்த பல පසුගිය දවස්වල මාව මුණ ගැහුණා වූ බොහෝ දෙනෙක් நிறைய வேதனைகளோடு வந்தாங்க. බොහෝ වේදනා සහිතව යාවි. ஏன் வாழ வேண்டும் என்று வந்தாங்க. ඇයි ජීවත් වන්න ඕනි කියා හිතාගෙන ආවේ. அப்படிப்பட்டவர்களை தேவன் கடந்து சென்றார். එවැනි ඇයව දෙවියන් වහන්සේ පසු කර ගියා. இன்னைக்கு நீ தனிமையா இருக்கலாம், අද ඔබ උදකලාවේ எல்லாரும் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். සියලු දෙනාගේ නිරපාදමල ඇති. ஆண்டவன் பக்கமாய் அவ வரப்போகிறார். එනමුත් ඔබගේ අසල දෙවියන් වහන්සේ යනවා. ඔබ අසලට දෙවියන් වහන්සේ යනවා. හalleluya. அந்த ஆண்டவர் ඒ දෙවියන් වහන්සේ ஒரு நபரை சந்திக்க, එක් මිනිසෙක්ව අමුවන්නට ஒருவரை சந்திக்க, කෙනෙක් එක් වමෙන්ට එක්
කෙනෙක්ව අමුවන්නට அவர் அந்த வழியாய் வந்தார். එතුමා ඒ මාර්ගයෙන් அந்த ආවා. ஒருவர் மூலம் ඒ එක් මිනිසෙක් තුලින් அந்த சமாரியக்குள்ளே போய் ඒ සමාරිය තුලට ගිහින් பல்லரை தொடும்படியாக බොහෝ දෙනෙක්ව ස්පර්ශ அந்த කරන්නට நபர் யார்? ඒ පුද්ගලයා කවුද? அந்த நபர் யார்? ඒ පුද්ගලයා කවුද? கர்த்தர் உன்னை தொடுவதன் மூலம் உன்மேல் பலர் தொடப்பட போகிறார்கள். உன்னாலே பலர் ஆஸ்வதிக்கப்பட போகிறார்கள். දෙවියන් වහන්සේ ඔබ ස්පර්ශ කරන එකකින් ඔබ තුලින් බොහෝ දෙනෙක් ස්පර්ශ වෙන්නට යනවා. ඔබ තුලින් බොහෝ දෙනෙක් ආශිර්වාද என் වෙන්නට යනවා. வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து பேசுறேன். මාගේ ජීවිතයේ අත්දැකීමෙන් කතා කරන්නේ. தேவனின் மூலம் பலரை தொட்டது போல මාගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ මා තුලින් බොහෝ දෙනෙක්ව ස්පර්ශ உன்னை කරපාන්නේ. அவர் தொடும்படி விரும்புகிறார். ඔබව ස්පර්ශ உன் කරන්නට மூலம் ඉතිමට பலரை කැමතියි. தொடும்படி ඔබ விரும்புகிறார். තුලින් බොහෝ දෙනෙක් ස්පර්ශ වීමට அந்த කැමති වෙනවා. கிணற்றண்டையிலே வந்த இயேசு ඒ ලිඳ ගාවට ආව යේසුස් முழு நாளும் உட்கார்ந்து இருந்தார். මුළු දවසම වාඩි වෙලා முழு හිටියා. நாளும் உட்கார்ந்து இருந்தார். මුළු දවසම වාඩි වෙලා ஒரு හිටියා. நபருக்காக එක් පුද්ගලෙක් වෙනුවෙන් அந்த நபர் மூலம் முழு சமாரியாவை சந்திக்க ඒ පුද්ගලයා තුලින් මුළු සමාරියම එතුමා ස්පර්ශ நாங்க කරන්නට நினைக்கலாம் අපි හිතන්න පුළුවන්. அவர் யூதருடைய ராஜா, එතුමා යුදවරුන්ගේ රජා. அவர் மேசியா, එතුමා මේසියා. அவர் மிக பெரியவர், එතුමා ඉස්තා උසස් அவர் කෙනෙක්. தேவாதி தேவன். එතුමා දෙවිදුන්ගේ දෙවිදුන්. அவரால முடியாதா එතුමාට බැරිද சமாரியாவுக்குள்ளே லேசா போக? ඉතා පාසුවෙන් සමාරිය තුලට ஒரு යන්න? நபர் தேவையா ඒක මිනිස්සෙක් අවශ්‍යද? என்ன நீங்க கேட்கலாம். එහෙම වහන්න පුළුවන්. ஆம், அவர் ஒரு மத தலைவராக, ඇත්ත තමයි ආගමික නායකයෙක් ලෙස இல்லாவிட்டால் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக, නැතිනම් එතුමා අනාගත වතුර ஒரு ලෙස மேசியாக, ඒක මේසියා කෙනෙක් ඇටියට சமாரிய நாட்டு தலைவர்களோடு பேசி, සමාරිය දේශේ රජවරු නායකයන් සමග කතා කරලා ஆவிக்கு அந்த மத தலைவர்களோடு பேசி, ආගමික නායකයන් සමග කතා කරලා அரசியல் தலைவர்களோடு பேசி, ඒ වගේම ඒ දේශපාලන නායකයන් සමග කතා කරලා ஒரு appointment fix பண்ணி ඒක අපොයින්ට්මන්ට් එකක් ෆික්ස් කරලා ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் டேபிள் வைக்கிறேன்ச்சு. ලොකු කොන්ෆරන්ස් ටේබල් එකක් තවන්න තිබුණා. அவரால செய்ய முடியும். එතුමාට කරන්න පුළුවන් ඒක. அவரால செய்ய முடியும். එතුමාට ඒක කරන්න ஆனால் පුළුවන්. அவர் அதை செய்யவில்லை. එනමුත් ඒ දේ එතුමා அவர் කරේ නෑ. பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்க விரும்பவில்லை. එතුමා උසස් මිනිස්යන්ව අමුවන්නට කැමති උනේ නෑ. ஒருவேளை நீ ஒதுக்கப்பட்டிருக்கலாம், සමහර විට ඔබ නිර්පාදම நிறைய නැති. பிரச்சனோடு இருக்கலாம். ඕ ප්‍රශ්න සමග ඇති. என் ஆண்டவர் உன்னை சந்திக்க போகிறார். මාගේ දෙවියන් වහන්සේ ඔබව இந்த ராத்திரி අමුවන්නට மூலம் යනවා. தான் கர்த்தர் பெரியவர்களை தொடும்படி அவர் விரும்புகிறார். මේ රාත්‍රියේදී ඔබ තුලින් තමයි ලොකු අයව මුණ ගැස්සන්නට එතුමා කැමති වෙනවා. பெரிய மனிதர்களை சந்திக்கும்படி விரும்புகிறார். ලොකු නායකයන්ව අමුවන්නට என் කැමති ஆண்டவர் වෙනවා. அதை செய்யும்படி මාගේ දෙවියන් වහන්සේ දේ කරනවා. எனக்கு பிரியமானவர்களே, මාගේ සෙනෙවන්තේ தேவன் சின்னவர்களை கொண்டு දෙවියන් වහන්සේ කුඩා ඇය තුලින් பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். ලොකු දේවල් කරන්නට நீ යනවා. சாதாரண மனிதனா ඔබ இருக்கலாம், සාමාන්‍ය මිනිසෙක් වෙන්න நீ පුළුවන්. பெருமைப்படாத. ඔබ උඩඟු වෙන්න එපා. கர்த்தர் உன்னை දෙවියන් වහන්සේ ඔබව தாழ்வில் இருக்க உன்னை அவர் யதார்த்தம் கொண்டு தூக்கும்படி விரும்புகிற நல்ல ஆண்டவர். එතුමා ඔබ යටත් වෙන්න ඔබව එතුමා පාත්‍රි උස්සන්නට කැමති වෙනවා දෙවියන් அவர் වහන්සේ. பெரியவர்களை தொட விரும்புகிறார். එතුමා ලොකු අයව ස්පර්ශ කරන්නට எப்படி? කැමති වෙනවා. කොහොමද? ஒரு சிறியவன் மூலம் කුඩා මිනිසෙක් තුලින් ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பைத்தியங்களை தேர்ந்தெடுக்கிறார். ඥානවන්තයන්ව ලැජ්ජා කරන විට දෙවියන් වහන්සේ පිස්සු මිනිස්සුන්ව තෝරා ගන්නවා. உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி அவர் இல்லாதவர்களை தேர்ந்தெடுக்கிறார். තිබෙන්නව අයව ලැජ්ජා කරන්නට නැති අයව එතුමා පාවිච්චි කරනවා. எலிந்தகாவ பலாகன சின்னா அந்த கிணத்தண்டை இதை காத்திருக்கிறார் කෙනෙකු දෙසා ஒருவருக்காக. ඒ කෙනා අද මේ ස්ථානයේ සිටිනවා. அந்த நபர் இன்று இந்த இடத்தில் இருக்கிறார். කැලමුණාව තැනක කැලමුණාව ජීවිතෙන් ඔබ සිටිනවා. கலங்கின இடத்திலே கலங்கப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். මාස බලාගෙන සිටියේ அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் කෙනෙකු දෙසා. ஒருவருக்காக. ඒක පිරිමි කෙනෙක් නොවේ. அது ஒரு ஆண் அல்ல, ඒක ගෑනු කෙනෙක්. அது ஒரு பெண். ඒකත් හොඳ ගෑනු කෙනෙක් නොවේ. அதுவும் ஒரு நல்ல பெண் அல்ல. එයාගේ නම පවා සඳහන් කළ නෑ බයිබලේ. வேதத்திலே அவளுடைய பெயர் கூட குறிப்பிடப்படவில்லை. ඔයාගේ නම පවා කවුත් කියන්නේ නෑ. உங்க பெயரை கூட யாருமே ඔබගේ உச்சரிப்பதில்லை. පවුලේ කවුත් නම කියන්නේ නෑ. உங்க குடும்பத்தில் யாரும் உங்க பெயரை உச்சரிப்பதில்லை. ඒ වගේ වටින් නැති කෙනෙක් වෙන්න පුළුවන්. அப்படிப்பட்ட பெருமதி இல்லாத ஒருவராய் இருக்கலாம். හalleluya. ஹalleluya. ඒකේ ස්ත්‍රී කෙනෙක් ආවා. ஒரு ஸ்திரீ வந்தாள். එයා වෛශ්‍යකම් කරන ස්ත්‍රී කෙනෙක්. அவள் விபச்சாரம் செய்கிறவள். එයාට පුරුෂයන් 4 දෙනෙක් හිටියා. 4 புருஷர்கள் அவளுக்கு இருந்தார்கள். මේ පුරුෂ හොඳයි කියලා හිතුවා. இந்த கணவன் நல்லவன் එයා என்றான். හොඳයි කියලා හිතුවා. அவன் நல்லவன் එයා என்றான். හොඳයි කියලා இவன் நல்லவன் என்றான். ඊට පස්සේ තව එක්කෙනෙක් ගත්තා එයා හොඳයි කියලා. அதன் பின் இவரும் நல்லவன் என்று வைத்துக் கொண்டான். නමුත් එයා හිතපු වගේ තිබුණේ නෑ. ஆனால் அவள் நினைத்தது போல இருக்கவில்லை. දැන් එක්කෙනෙක්ට එක්ක එයා ජීවත් වෙනවා. இப்பொழுதும் இன்னொருவனோடு வாழ்கிறாள். නමුත් ඒක පුරුෂයා නොවේ. அது கூட அவள் புருஷன் அல்ல. ඒ වගේ ජීවිතේ පාවුනව කෙනෙක් அப்படிப்பட்ட வாழ்க்கையே வெறுத்த ஒருவர் ඒ ස්ථානෙට ආවා. அந்த இடத்துக்கு வந்தாள். එයා ඇවිල්ලා තප්පර ගණන්
அவள் வந்து ஒரு நொடி பொழுதிலே යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து ඇගේ ජීවිත සම්පූර්ණයෙන්ම දැනගත්තා. அவள் வாழ்க்கை சரித்திரத்தையே அறிந்து கொண்டார். ඇගේ ජීවිත මොනවාද කියලා උන්වහන්සේ දැනගත්තා. அவள் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று එයාගේ அறிந்து මොන கொண்டார். ජීවිතයක් ජීවත් වෙනවා කියලා දැනගත්තා. அவள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறாள் என்பதை அறிந்து මොන கொண்டார். පුදුමයක්ද? என்ன புதுனம் தெரியுமா? අද සමහර වෙලාවට இன்று ஒரு சில நேரம் අපිත් එක්ක ඉන්න අය අපිත් එක්ක කන අය நம்மோடு இருந்து நம்மோடே சாப்பிடுகிறவர்கள், අපිට ආදර කරනවා කියන අය நம்மை நேசிக்கிறோம் என்று சொல்கிறவர்கள், අපිට ප්‍රේම කරනවා කියන අය உங்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்றவர்கள், අපිත් එක්කම ඉන්න අයට நம்மோடு இருப்பவர்களுக்கே අපිව තේරුම් ගන්න බැරි වෙනවා. நம்மை புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. අපේ ජීවිතේ තියෙන ආශාවල් දැනගන්න බැරි වෙනවා. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசைகளை புரிந்து கொள்ள முடியாமல் මොන போகிறது. වගේ දුකක් විඳිනවා කියලා දන්නේ නැහැ. நாங்கள் எப்படிப்பட்ட துக்கத்தை அனுபவித்தோம் என்று தெரியாது. ඔබත් එක්ක ඉන්න එක්කනව බලන්න. இன்று உங்களோடு இருக்கிறவரை நீங்க கவனித்து උන්ට பாருங்க. දන්නේ නැහැ ඔබ මොන වගේ මාර්ගයක යනවාද කියලා. அவர்களுக்கே தெரியாது நீங்க எந்த வழியில போறீங்கன்னு. දන්නවනම් මේම කරන්නේ නැහැ. தெரிஞ்சிருந்தா இப்படி செஞ்சிருக்க මේම மாட்டோம். සිතරිත් දන්නේ නැහැ. இப்படி மனசு நோகடிச்சிருக்க மாட்டோம். හැබැයි යේසුස් වහන්සේ ஆனா இயேசுவோ තප්පර ගණන් වලින් ஒரு சில நொடியிலே ඒව සම්පූර්ණයෙන්ම තේරුම් ගත්තා. அவளை முழுமையா புரிந்து අද கொண்டார். ඔබත් එක්ක ඉන්න ඔබගේ අම්මා ඔබගේ තාත්තා ඔබගේ පුරුෂයා භාර්යාව දරුවන් ඔබ ප්‍රේම කරනවා අය කවුරුත්ම ඔබ තේරුම් ගන්නේ නැහැ. இது உங்களோடு இருக்கிற தாய், தகப்பன், பிள்ளைகள், சகோதரர்கள், உங்கள் நண்பர்கள் யாருமே உங்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். සමහර වෙලාවට ඔබ ඉනා වෙලා ඉන්න නිසා ඔබ හොඳට ඉන්නවා කියලා හිතනවා. சில நேரம் நீங்கள் சிரித்த முகத்தோடு இருக்கிறனாலே அவர்கள் நினைப்பார்கள் நீங்கள் நன்றாக தான் இருக்கிறீர்கள் என்று. ඔබගේ අදවත වේදනාව ஆனால் உங்கள் இருதயத்தின் வேதனை ඔබව තේරුම් අරන් உங்களை புரிந்து கொண்டு ඔබගේ වේදනාව දැනගත්තාව කෙනෙක් ඉන්නවනම් ඒ මේ පොළවේ යේසුස් වහන්සේ පමණයි. உங்கள் வேதனைகளை அறிந்து உங்கள் இருதயத்தை புரிந்து கொண்ட ஒருவர் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. අද ඔබට මොනවාද දැන් අවශ්‍ය? இப்பொழுது உங்களுக்கு என்ன தேவை? ඔබට දැන් ඔබ මොනවාද හිතන්නේ? இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? ඒක උන්ට දන්නේ නැහැ. அது அவர்களுக்கு தெரியாது. සමහර වෙලට ඔබ சில நேரம் நீங்கள் ඔවුන්ගේ අදවත රිදන්න නරකයි. அவங்க மனசு நோகடிக்க கூடாது, තත්ත්වේ ඉන්නවනේ කියලා. அவங்க இந்த நிலையில இருக்கிறாங்களேன்னு ඔබ කොච්චර තේරුම් ගත්තත් හරි நீங்கள் எவ்வளவுதான் புரிந்து கொண்டாலும் ඔවුන් කවදාත් තේරුම් ගන්නෑ. அவர்கள் ஒரு நாளும் புரிந்து கொள்ள ඔබ மாட்டார்கள். වටේට ඉන්න හැම කෙනාම ඔබව තේරුම් ගන්න නැති අය. உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருமே உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள். දැන් ඔබ මොන පීඩාවෙන් ඉන්නවද? இப்ப நீங்க எந்த உபத்திரவத்தில் இருக்கீங்க? ඔබගේ දර්ශනය ඔබගේ අරමුණ මොනවාද කියලා ඔවුන් තේරුම් ගන්නෑ. உங்கள் தரிசனமும் உங்கள் நோக்கமும் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். යේසුස් වහන්සේ ஆனால் இயேசு கிறிஸ்து හැම දෙයක්ම දැනගෙන ඉන්නවා. எல்லாமே அறிந்திருக்கிறார். අද මාව තේරුම් ගත්ත කෙනෙක් මාමාගෙන හැම දෙයක්ම දන්න කෙනෙක් ඒක යේසුස් වහන්සේ පමණයි. இன்று என்னை புரிந்து கொண்டு என்னுடைய எல்லாமே அறிந்த ஒருவர் என்றால் அவர் இயேசு மாத்திரமே. යේසුස් වහන්සේ ලිඳ ගාව ඉඳලා இயேசு கிணத்தண்டையில இருந்து උන්වහන්සේ කිව්වා அவர் சொன்னார், මට බඩගිනේ. எனக்கு பசியா හැම இருக்கிறது. කෙනා ගිහලා කෑම ගේන්න. எல்லோரும் போய் உணவு கொண்டு வர ඇයි போயிருக்கார்கள். හැම කෙනාම එව්වේ? ஏன் எல்லோரையும் அனுப்பினார்? ඇයි හැම කෙනාම එව්වේ? எல்லோரையும் அனுப்ப காரணம் என்ன? යේසුස් වහන්සේට இயேசு கிறிஸ்துக்கு තනියෙන් කතා කරන්න කැමති. தனிமையாய் பேச අද விருப்பம். ඔබත් එක්ක තනියෙන් කතා කරන්න කැමති. இன்று உங்களோடு தனிமையாய் பேச ඔබගේ விருப்பம். වැරද්ද, உங்கள் தவறு, ඔබගේ රහස්ගත දේවල් உங்கள் ரகசிய காரியங்கள் අනිත් අයට කියන්නේ නැතුව மற்றவர்களுக்கு சொல்லாமல் ඔබත් එක්ක තනියෙන් කතා කරන්න කැමති. உங்களோடு தனிமையாய் பேச விருப்பம். යේසුස් වහන්සේ සමග ගෝලෙන් ඉඳලා හිටියත් இயேசு கிறிஸ்துவோடு சீசர்கள் இருந்திருந்தால் ගෝලයන් දෙන්න යේසුස් වහන්සේට ඈත් එක්ක කතා කරන්නට ரெண்டு சீசர்கள் அந்த பெண்ணோடு கதைக்க இவருக்கு இடம் கொடுத்திருக்க மாட்டார்கள். බාධා කරලා තියෙයි. தடை අපි பண்ணிருப்பார்கள். යුද අය. நாங்கள் யூதர்கள், ඔබ මේ ඈත් එක්ක සම්බන්ධ වෙන්න නරකයි. நீர் இவர்களோடு கலக்க கூடாது. අපි මේ ඈත් එක්ක සම්බන්ධ නැහැ. நாம் இவர்களோடு சம்பந்தம் இல்லை. උන්ගේ වතුරුත් බොන්න அவர்கள் නරකයි. தண்ணீர் கூட குடிக்க கூடாது. බාධා කරලා තියෙයි. தடை பண்ணிருப்பார்கள். එක්තරා දවසක ஒரு காலத்தில் පර්දිමේස් කියන අන්ධයා பரிதிவேங்கிற குருடன் කිසිම දෙයක් පෙනුන්නේ නැහැ. ஒண்ணுமே அவனுக்கு தெரியவில்லை. යේසුස් වහන්සේ යනවා කියලා දැනගත්තම இயேசு போகிறான் என்று அறிந்து கொண்டது කෑ ගැස්සුවා. அவன் கத்தினான், යේසුනේ இயேசுவே පෙනීම ලබා ගන්න ඕනේ நான் කියලා. பார்வையிட வேண்டும் என்று. මොකද ගෝලයන් මොනවද කළේ? அந்த வேளை சீசர்கள் என்ன செய்தார்கள்? ඔව්ට තකවට කළා. அவரை அதட்டினார்கள். සද්ද කරන්න එපා. கத்தாதே, කතාවාලා හිටපන් வாயை කියලා. பொத்துக்கிட்டு இரு என்று. යේසුස් වහන්සේ වෙත ලං වෙන්න දුන්නේ. இயேசுவின் அண்டையிலே கிட்டி சேர இடம் கொடுக்கவில்லை. අද යේසුස් වහන්සේ இன்று இயேசு ඔබ තනියෙන් අමුවෙන් යනවා. உங்களை தனிமையாய் சந்திக்க ඒකට போகிறார். අවශ්‍ය හැම දෙයක්ම උන්වහන්සේ කළා සිටනවා. அதற்குண்டான சகல ஆயத்தங்களையும் அவர் අද යමක් செய்திருக்கிறார். සිදු වෙන්න යනවා ඔබගේ ජීවිතේ. இன்று உங்கள் வாழ்க்கையிலே
ஒன்று நடக்க போகிறது. යේසුස්ගේ නාමයෙන් අද යමක් සිදු වෙයි. இயேசுவின் நாமத்தில் இன்று ஒரு காரியம் நடக்கும். යේසුස්ගේ නාමයෙන් උන්වහන්සේ අද යමක් කරන්නට යනවා. இயேசுவின் நாமத்தில் இன்று அவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். උන්වහන්සේ රාස්කති දේවල් அவர் ரகசியமானவைகளை කෙලින් ඔයා තමයි කළේ කියලා කියලා நேரடியாக நீர்தான் செய்தாய் என்று சொல்லி ඇය සම කතා කරන්න කැමති. அவளோடு பேச விரும்புகிறார். ඇය ඇගේ ජීවිත අවුල් කරලා. அவள் அவளுடைய வாழ்க்கையே குழப்பி விட்டிருக்கிறார். නමුත් ஆனாலும் යේසුස් වහන්සේ ඇය ගැන අරමුණක් සැලස්මක් තබා සිටියා. ஆனால் அவளை குறித்து தேவன் ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் අද வைத்திருந்தார். දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිත ඔබ අවුල් කරලා ඔබගේ ජීවිත ඉවර කරලා තිබුණත් ඇගේ දෙවියන් වහන්සේ ඔබට කියලා අලුත් සැලස්මක් අද ඔබ තුලින් යමක් කරන්න යනවා. இன்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்களே வாழ்க்கை குழப்பியிருக்கலாம். ஆனால் இன்று தேவன் உங்களுக்கு குறித்து ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் உங்களுக்கு கொண்டு ஏதோ ஒன்றை செய்ய මම අද போகிறார். මේ දකින්න දෙයක් තමයි. இன்று இந்த கூட்டத்தில் நான் காண்கிற දෙවියන් වහන්සේ காரியம், ඔබගේ ජීවිත තුල යමක් කරන්නේ. தேவன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒன்றை செய்ய மாட்டார். දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිත තුල යමක් කරන්නේ අනිත් අයට පේන ලෙස අනිත් අය දකින්න පිණිස මේ චර්ච් එකේ යමක් දෙවියන් වහන්සේ අද කරයි. தேவன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒன்றை செய்வது மற்றவர்கள் காணும்படியாக, மற்றவர்களுக்கு தெரியும்படியாக இந்த ஆலயத்திலே ஒன்றை செய்வார். ඔබගේ වෙනස මනුස්සයන් දකින්න යනවා. உங்கள் மாற்றத்தை ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். Hallelujah. ஹalleluya. යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து ඉතලා බලන්න. நினைச்சு பாருங்க. ලින්ද ගාව වාඩි වෙලා හිටියා. இனத்தண்டையிலே அமர்ந்து இருக்கிறார். පුටුවක් දාලා වාඩි වෙලා හිටියේ නෑ. ஒரு கதிரையை வைத்து அதிலே அமரவில்லை. වහන්සේ බිම වාඩි වෙලා හිටියා. அவர் இருந்து அமர்ந்ததே கீழே. එනකම් බලාගෙන සිටියා. அவள் வரும் வரை අද காத்திருந்தார். ඔබ දෙස බලා සිටනවා. இது உங்களுக்காகவும் அவர் අද காத்திருக்கிறார். මගේ යේසුස් වහන්සේ බලා සිටනවා. இன்று என் இயேசு ඇය காத்திருக்கிறார். ආපු ගාම அவள் வந்ததுமே යේසුස් වහන්සේ ඇයගෙන් වතුර ටිකක් කිල්ලුවා. இயேசு அவளிடத்திலே தண்ணீர் கொஞ்சம் கேட்டார். ගොඩක් වතුර දෙන්නේ. கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள் என்று. ඇය යේසුස් වහන්සේ දැක්කේ அவள் இயேசுவை கண்டது සාමාන්‍ය මිනිසෙක්. ஒரு சாதாரண மனுஷன், යුද මිනිසෙක්. யூத மனிதன். නුඹලා අපි එපා කරවා නේද? நீ நம்மை வெறுத்தவர் தானே, අපි ගණන් ගන්න නෑනේ. எங்களை கணக்கெடுக்கிறது இல்லையே. මේම තියෙන මොහොතේ இப்படி சொல்லும் பொழுது වා අපගෙන් වතුර ඉල්ලන්න පුළුවන්ද? நீ நம்மிடத்தில் தண்ணீர் கேட்கலாமோ? වා අපගෙන් වතුර ඉල්ලන්නේ? நீ நம்மிடத்தில் தண்ணீர் கேட்கிறேன். තර්කයක් ඇති වුණා. ஒரு வாக்குவாதம் நடந்தது. Come on. ලොකු තර්කයක් ඇති ஒரு වුණා. பெரிய வாக்குவாதம் அந்த இடத்துல நடந்தது. ඔබ යුද කෙනෙක්. நீர் ஒரு யூதன். ඇයි මෙයා තර්කයෙන් ටක් ගාලා කෑ ගැව්වේ? ஏன் வாக்குவாதத்தினாலே இவள் கத்த காரணம்? එයා හුඟක් ඩැමේජ් වෙලා තියෙනවා. அவர் ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்கிறார். හුඟක් අයගෙන් ඩැමේජ් වුණ අය அநேகர் இடத்துல இருந்து டேமேஜ் ஆனவர்கள் හොඳ කෙනෙක් හම් වුණත් කෑ ගයි. ஒரு நல்லவரை கண்டாலும் கத்துவார்கள். හොඳ නැද්ද? ஆமாவா இல்லையா? හොඳ කතා කිව්වත් ඇයි? நல்லது பேசினாலும் ඇයි එයාගේ ජීවිතේ එච්චර ප්‍රශ්න? காரணம் அவ வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனை. දැන් ප්‍රශ්නෙන් ඉන්න අය இப்ப பிரச்சனையில இருக்கிறவர்கள் ඒගොල්ලන් කට ඇරිච්ච ගාම வாயை திறந்ததுமே අපිට බයින්ඩ තමයි ලෑස්තිලා ඉන්නේ. நம்மை ஏசத்தாம ஆயத்தமாவார்கள். ඇයි? ஏன்? ඇයට යම්කිසි ආබාධයක් යම්කිසි ප්‍රශ්නයක් ඇති වෙලා තියෙන නිසා එයා ඇය එපා වීමෙන් කතා කළා. அவளுக்கு ஒரு தாக்கம், ஒரு பிரச்சனை ஏற்பட்டபடினாலே அவளே வெறுத்த விதமாய் அவர் கதைக்க ஆரம்பித்தார். දැනගන්න நன்றா கவனிங்க. මම ආත්මික එළිදරව් දෙන්නම්. நான் ஆவிக்குரிய வெளிப்படுத்தார ඇය යේසුස් වහන්සේ ගණන් ගත්තේ නැහැ. அவள் இயேசுவை கணக்கெடுக்கவில்லை. සාමාන්‍ය කෙනෙක් ඇටියට. ஒரு சாதாரணமானவராகவே நினைத்தாள். නමුත් 11 වචනේ අතර 11 ஆனால் 4:11 යේසුස් වහන්සේ කතා කරන මොහොතේ இயேசு பேசும் பொழுது ඇය කියනවා அவள் சொல்லுகிறாள், සර් சார், පොඩ්ඩ මෙන්න මෙයා ඇවිල්ලා අර යුද අය වගේ නොවේ. இல்ல இல்ல, இவர் மத்த யூதர்களை போல அல்ல. එයා වැදගත් කෙනෙක්. இவர் கொஞ்சம் මේ முக்கியத்துவம். කතාවේ පොඩි වෙනසක් තියෙනවා. இவருடைய பேச்சில ஒரு வித்தியாசம் இருக்கு. ඉතල බලන්න நினைச்சு பாருங்க, මේ ගෑනු කෙනා කවුද? இந்த பெண் யார்? මෙච්චර තර්ක කරන්න. இவ்வளவு தர்க்கம் பண்ண උන්වහන්සේ තව පාත් වුණා. அவர் இன்னும் தன்னை தாழ்த்தினார். ඇයි? ஏன்? ඇගේ ජීවිතය යමක් කරන්න. அவ வாழ்க்கையில ஒன்றை செய்ய ඔබ කොච්චර තර්ක කරුවත් හරි. நீங்கள் எவ்வளவுதான் வாக்குவாதம் උන්වහන්සේ பண்ணினாலும் ඔබට ආදරේ. அவர் உங்களை நேசிக்கிறார். ඇය කියනවා සර්. அவர் சொல்றார் சார், හැබැයි තව ටිකක් කතා කරන මොහොතේ ஆனா இன்னும் கொஞ்சம் பேச்சு தொடரும் பொழுது සර් කියප එක சார் சொன்னதை ඔබ අනාගත වක්තු කෙනෙක්ද කියලා ඇහුවා. நீர் ஒரு தீர்க்கதரிசியோ என்று கேட்டார். එක ස්ටෙප් එකක් උඩ. இன்னும் ஒரு படி மேலே. ඊට පස්සේ අහනවා அதன் பின்பு கேட்கிறாள், වා මේසියාද? நீர் மேசியாவோ?
මේසියා එන යන්න මේසියාද வரப்போகிற மேசியா நீர்தானோ? අන්තිමට ආනවා கடைசியில கேட்கிறாள், එහෙනම් ඔබ ක්‍රිස්තුස්ද? அப்படி என்றால் நீ கிறிஸ்துவா? යේසුස් වහන්සේ කියනවා இயேசு சொல்லுகிறார், ඔබ කතා කරගෙන ඉන්නව කෙනා நீ பேசிக் கொண்டிருக்கிறவர் ක්‍රිස්තුස්. நான் கிறிஸ்துவே. ඊට පස්සේ ආනවා அதன் பின்பு அவள் මම கேட்கிறார், කතා කරගෙන ඉන්නේ ක්‍රිස්තුස් සමගද? நான் பேசிக்கொண்டு இப்பொழுது இருப்பது கிறிஸ்துவோடுதானோ? හalleluya. ஹalleluya. අද මම ඔබට කියන්න කැමතියි இன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, ඔබ අයාපත් කෙනෙක් වෙන්න පුළුවන්, නරක කෙනෙක් වෙන්න පුළුවන්, නරක ජීවිතයක් ජීවත් වෙන කෙනෙක් වෙන්න පුළුවන්. நீங்கள் தவறு செய்து கெட்டவராயிருந்து கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவராய் இருக்கலாம். හැබැයි අපිට හොඳ දෙවි කෙනෙක් ඉන්නවා. ஆனால் நமக்கென்று ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். කොච්චර වැරදි කිව්වත් මට හොඳ දෙවි කෙනෙක් හිටියා. நான் எவ்வளவுதான் தப்பு செய்யட்டும், எனக்கு ஒரு நல்ல தேவன் මාව இருக்கிறார். දෙසා ඉවසීමෙන් ස්ටෙප් බයි ස්ටෙප් මාව මඟ පෙන්වලා මා සමග කතා කරනව තරමට උන්වහන්සේ මාව ලං කරපු දෙවියන් වහන්සේ. எனக்காக பொறுமையாய் ஒவ்வொரு படியாய் படிப்படியாய் என் அருகில இருந்து என்னோடு பேசுகிற அளவுக்கு என்னோடு நெருங்கி பழகக்கூடியவர் அவர். අද මේ යේසුස් වහන්සේ සිටිනවා. இன்று இயேசு இருக்கிறார். අද හැම දෙයක්ම ඔබට දෙන්න පුළුවන් කෙනෙක්. இன்று எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர். ඇය කියනවා அவள் சொல்லுகிறாள், මම කළාව හැම දෙයක්ම උන්වහන්සේ කිව්වා. நான் செய்த எல்லாமே அவர் මට சொன்னார். අවශ්‍ය හැම දෙයක්ම උන්වහන්සේ කිව්වා. எனக்கு தேவையானது எல்லாம் අද அவர் මේ சொன்னார். ස්ථානයේ යේසුස් වහන්සේ ඉන්නවා. எனக்கு இந்த இடத்துல இயேசு இருக்கிறார். ඔබට අවශ්‍ය සියල්ල දෙන්නට. உங்களுக்கு தேவையான අද சகலதையும் ඔබට கொடுக்க. මොන දේ අවශ්‍යද? இன்று உங்களுக்கு எது தேவையோ ඒ සියල්ලම එල්ලිදරව් කරන්නව දෙවි කෙනෙක් මේ ස්ථානයේ සිටිනවා. அவை எல்லாவற்றையும் வெளிப்படுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். මේ සති දෙකක් තුනක් හතරක් මම දැක්කා. මගේ ජීවිතේ දෙවෙනස් සියල්ලම එල්ලිදරව් කරන්න පටන් ගත්තා. இன்று 2-3 கிழமை நான் கவனித்த காரியம், என்னுடைய வாழ்க்கையில கூட பல காரியங்களை அவர் අද வெளிப்படுத்தினார். ඔබට එල්ලිදරව් කරන්නව දෙවි කෙනෙක් ලින්ද ළඟ වාඩි වෙලා ඉන්නවා. இன்று உங்களுக்கு வெளிப்படுத்துகிறதான ஒருவர் கிணற்றண்டையில் අද මේ அமர்ந்திருக்கிறார். යේසුස් වහන්සේ තා පුදුමාකාර යේසුස් වහන්සේ. இன்று இந்த தேவன் மிக புதுமையான தேவன். මුළු ලෝකෙම උපු දෙවියන් වහන්සේ. இந்த உலகத்தையே படைத்த මේ தேவன் ලින්ද ගාව ගාක් වෙලා වාඩි වෙලා සිටියා. அநேக நேரம் அந்த கிணத்தண்டையில අද அமர்ந்திருந்தார். ඔබගේ ජීවිත නැති කරලා ඇති. இன்னும் உங்கள் வாழ்க்கையை இல்லாமல் இருக்கலாம். යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்து ඉතා අධික වෙලාවක් බලාගෙන සිටියා. மிக அதிக நேரம் காத்திருக்கிறார். ඔබ මොනවද සොයාගෙන සිටින්නේ? நீங்கள் எதை தேடுகிறீர்கள்? ඒක මේ රාත්‍රී දෙන්නට උන්වහන්සේ බලා සිටිනවා. அதை இந்த இரவு கொடுக்க அவர் காத்திருக்கிறார். ආගේ ජීවිත මොනවද ඕනේද? அவள் வாழ்க்கைக்கு எது தேவையோ ඒක දෙන්න උන්වහන්සේ බලා සිටියා. அதை கொடுக்க அவர் අද காத்திருந்தார். ඔබ මොන වගේ කෙනෙකුණත් හරි. நீங்கள் இன்று எப்படிப்பட்டவனாய் இருக்கலாம், කොච්චර ලොකු පව්කාරයෙකුණත් හරි. எவ்வளவு பெரும் பாவியாய் இருக்கலாம், කොච්චර වැරදි කරලා තිබුණත් හරි. நீங்க எவ்வளவு தப்பு අද செய்திருந்தாலும் ඔබට උදව් කරන කෙනෙක් ඉන්නවා. இன்று உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் උන්වහන්සේ உண்டு. බලා සිටිනවා. அவர் අද காத்திருக்கிறார். උගක් දෙනෙක් අවශ්‍යතාව දෙවියන් වහන්සේ සපයන්ට යනවා. இன்று அநேகருடைய தேவைகளை தேவன் சந்திக்க போகிறார். හලෙලූයා. Hallelujah. මේ දෙවියන් වහන්සේ කවුද? இந்த தேவன் யார்? කවුද තුවක්කු පාරේ වෙඩි තබන්න ගියත් ඔබව ගලවන්න පුළුවන් කෙනෙක්. யாராவது தோக்கினாலும் உங்களை சுட நினைத்தாலும் கூட உங்களை ரட்சிக்க கூடியவர். ඔබට ඇක්සිඩන්ට් එකක් වෙන්න යන මොහොතේ ඔබවත් මාවත් ආරක්ෂා කරන්න පුළුවන් දෙවි කෙනෙක්. உங்களுக்கு ஒரு விபத்து ஏற்படுகிற நேரங்களிலே அந்த தருணத்திலே உங்களையும் என்னையும் காக்கிறவர். යම් කිසි රෝගයක් එන මොහොතේ ඒ රෝගෙන් ගලවන්නව දෙවි කෙනෙක්. ஏதாவது ஒரு வியாதி வருவதென்றால் அந்த வியாதியிலிருந்து என்னை ரட்சிக்கிறவர். යම් කිසි මුදල් ප්‍රශ්නයක් තියෙනවා නම් ஏதாவது பண பிரச்சனை යම් இருந்தால், කිසි ණයක් තියෙනවා නම් ஏதாவது கடன் இருந்தால் සම්පූර්ණ මේක ගලවන්නව දෙවි කෙනෙක්. முழுமையாய் அதிலிருந்து மீட்கிறவர். යේසුස් වහන්සේ කියනවා இயேசு சொல்லுகிறார், ඒ ස්ත්‍රිය මාගව ආපුදී அந்த ஸ்திரீ நண்டையிலே வரட்டும், මම ඇයට සලස්මක් තබා තිබෙනවා. நான் அவளை குறித்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். ඒ ස්ත්‍රිය යේසුස් වහන්සේලා ඉඳපු ලිඳ ගාව ආපු ගාම அந்த ஸ்திரீ இயேசு இருக்கிற கிணத்தண்டையிலே வந்ததும் වතුර ටිකක් ඉල්ලුවා. தண்ணீர் கொஞ்சம் கேட்டார். යේසුස් වහන්සේ ඉල්ලුවා වතුර ටික. இயேசு தண்ணீர் கொஞ்சம் கேட்டார். හැ කියනවා அவள் சொல்லுகிறாள், අපි වතුර කොහොම දෙන්නේ? நாங்கள் எப்படி தண்ணீர் கொடுக்க முடியும்? ඔයා යුද කෙනෙක්. நீர் யூதரே. ඒවට යේසුස් වහන්සේ කියනවා அந்த நேரத்தில் இயேசு சொல்லுகிறார், පිපාසද මම වතුර ඉල්ලනවා ඔබ ගාව. நான் தாகத்துக்காக உன்னிடத்திலே தண்ணீர் கேட்கிறேன். ඉල්ලන්නව කෙනා කවුද කියලා දැනගත්තත් கேட்கிறவர் யார் என்று நீர் அறிந்து கொண்டால் ඔබ එයා ගාව වතුර ඉල්ලයි. நீ அவரிடத்திலே தண்ணீர் கேட்பாய். හalleluya. ஹalleluya. ලිඳ ගාව කෙනෙක් වාඩි වෙනවා. கிணத்தண்டையிலே ஒருவர் அமர்ந்திருக்கிறார். උන්වහන්සේ ලිඳක් නොවේ. அவர் ஒரு கிணறு அல்ல, උන්වහන්සේ උල්පතක්. அவர் ஒரு நீரூற்று. ලිඳක් ගාව තව උල්පතක්. நீரண்டையிலே இன்னும் ஒரு ஊற்று. ஹalleluya. ஹalleluya. උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், මේ ලිඳෙන් වතුර බිව්වත් இந்த கிணற்றிலே தண்ணீர் குடித்தால்
නැවත පිපාසය. திரும்ப தாகம் வரும். නමුත් ஆனாலும் මාගා වතුර තියෙනවා. என்னிடத்திலே தண்ணீர் இருக்கிறது. ඒ වතුර බිව්වත් அந்த தண்ணீரை குடித்தால் කවදාත් පිපාසෙන් ஒரு நாளும் தாகமே ஏற்படாது. Hallelujah. ஹalleluya. වා හිතනවා நீங்க நினைக்கிறீங்க මේ ලිඳේ වතුර බිව්වත් இந்த கிணற்றிலே தண்ணீர் கொடுத்தால் වාගේ පිපාස නැති වෙයි කියලා. உங்க தாகம் தீரும் என்று. එහෙම වෙන්නේ නැහැ. அப்படியாவதில்லை. ඒකේම වෙන්නේ නැහැ. அது அப்படி ஆகாது. අද මාතෘකාව இன்று தலைப்பு ඔබ සිතන වගේ නොවේ. நீங்கள் நினைத்தபடி அது இருக்காது. ඔබ සිතන ආකාරයට ඒක තිබෙන්නේ නැහැ. நீங்க நினைக்கிறபடி அது இருக்காது. ඔබ හිතන වගේ තියන්නේ නැහැ. நீங்கள் நினைப்பதை போல அது ඔබ இருக்காது. හිතන මේ ජොබ් එකට ගියාම ඔක්කොම හරි කියලා. நீங்க நினைக்கிறீங்க இந்த ஜொப்புக்கு போனா எல்லாமே சரி என்று. இல்ல இல்ல, ඒක తాවකාලිකයි. அது தற்காலிகமே. ආපහු පිපාසයක් ඇති. திரும்ப ஒரு தாகம் ஏற்படும். කෙනෙක්ට ආදරයක් කළාම ஒருவரை நேசிக்கும் பொழுது, කෙනෙක්ගේ ආදරය ලැබුණාම ஒரு இடத்துல அன்பு வந்தால் ඒක තමයි ස්වර්ගය කියලා උඟා දෙනෙක් හිතනවා. இவள் தான் பரலோகம் என்று நிறைய பேர் நினைப்பாங்க. නමුත් ඒක මේක නොවේ. ஆனா அது இதுவல்ல. ඔබ හිතන වගේ එක තිබෙන්නේ නැහැ. நீங்க நினைப்பது போல அது இருக்காது. හalleluya. Hallelujah. යක්ෂයා ඔබගේ ජීවිතයේ සතුරා ඔබගේ ප්‍රශ්න වලින් එළියට එන මාර්ගවල් කියලා දෙයි. சத்ருவானவன் உங்கள் வாழ்க்கையில பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய வழிகளை சொல்லிக் වා கொடுப்பான். මේක කරන්න. நீ இதை செய், වාගේ ජීවිත හරියයි. உங்க வாழ்க்கை சரி வரும். නෑ. இல்ல இல்ல, ඔබ හිතන වගේ එක සිදු වෙන්නේ නැහැ. நீங்க நினைக்கிற வண்ணமாக அது நடக்காது. ඔබගේ සිත කියයි. உங்க மனசு சொல்லும் සන්තෝෂය මේකෙන් ලබා ගන්න පුළුවන් இதுல කියලා. இந்த சந்தோஷத்தை பெறலாம் என்று. මෙයාට සන්තෝෂ දෙයි කියලා. இவர் உனக்கு சந்தோஷம் கொடுப்பார் என்று. කවදාත් ඒක සන්තෝෂයක් නෙවෙයි. ஒரு நாளும் அது சந்தோஷமா இருக்காது. මම ගාක් ලව් කරන ඇත්තේ කතා කරලා තියෙනවා. நான் அதிகமாக லைவ் பண்ணோரோடு பேசியிருக்கிறேன். ඕ මේක තමයි හොඳයි කියලා හිතනවා. இதுதான் நல்லது என்று நினைப்பார்கள். නෑ එතන නොවේ සන්තෝෂිතේ. இல்ல, அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கு. ඒක නොවේ. அதுவல்ல. මම ළඟදී දැක්කා ලස්සනම කොල්ලෙක්ව කැමතුන කෙල්ලෙක්ව. நான் அண்மையிலே கண்டேன் அழகான ஒரு பையனை காதலிச்ச ஒரு பெண்ணை. මේ කෙල්ලට මේ වගේ කොල්ලෙක්ද කියලා. இவளுக்கு இப்படிப்பட்ட ஒருவனா என்று. යා හිතුවා මේක තමයි ස්වර්ගය කියලා. அவள் நினைச்சா இதுதானே මේක பரலோகம் තමයි என்று. සතුට කියලා. இதுதான் சந்தோஷம் என்று. ටික කාලෙන් පස්සේ මාව හම්බුණා. கொஞ்ச காலம் சென்றதும் போதகரை சந்தித்தாள். එයා කිව්වා அவள் சொன்னாள், ඒක නෙමෙයි මේක. அதுவல்ல இது, ඒක නොවේ මේක. அதுவல்ல. මේ ලිඳේ වතුර බිව්වා. இந்த கிணற்றிலே தண்ணீர் குடித்தாள் නැවත පිපාසෙයි. திரும்ப தாகம் ஏற்படும். නමුත් මම වතුරක් දෙනවා. ஆனால் நான் ஒரு தண்ணீரை கொடுப்பேன். කවදාත් පිපාසය තිබේ. ஒரு நாளும் தாகமே ஏற்படாது. සමහර හිතනවා කසාදේ බැන්දම சிலர் நினைப்பார்கள் திருமணம் முடித்தாலே ඒක තමයි ලයිෆ් එක ගොඩ அதுதான் කියලා. அதுதான் வாழ்க்கை நல்லது என்று. ඒක ගොඩ කියලා හිතනවා. அதுக்கப்புறம் நாங்க கொடன்னு நினைப்பாங்க. ඒක නොවේ ගොඩ. அது வல்ல கொட, ඒක මඩ. அது சேரு மட. ඔබ හිතන වගේ එක වෙන්නේ නැහැ. நீங்க நினைப்பது போல அது මේ நடக்காது. ලිඳ නොවේ. இந்த கிணற்றில்லை. ලිඳ ගාව කෙනෙක් වාඩි වෙලා නැහැ. ඒක ජීවනයේ ලිඳක්. கிணத்தண்டையிலே ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அது ஒரு ஜீவ ஊற்று. මේක නොවේ ලයිෆ් එක. இது வல்ல வாழ்க்கை. අපේ හැම දෙයක්ම తాවකාලිකයි. நம்முடைய எல்லாமே අපේ தற்காலிகமானது. හැම දෙයක්ම తాවකාලිකයි. நம்முடைய எல்லாமே මම தற்காலிகமானது. මේ ඉගෙන ගත්තත් හරි. நான் இதிலே கற்றுக்கொண்டால் நல்லது. මගේ ලයිෆ් එක සෙටල් කියලා හිතනවා. என் வாழ்க்கை செட்டில் என்று நினைப்பார்கள். இல்லை, ඔබ හිතන වගේ එක නොවේ. நீங்க நினைப்பது போல அது வல்ல. මේක නොවේ ඒක. இது வல்ல அது. ඔබ ප්‍රේමයේ ලබා ගන්නට මාර්ගයක් දැනගත්තා. நீங்கள் அன்பை பெற்றுக்கொள்ள ஒரு வழியை தெரிந்து கொண்டீர்கள். ඒක නොවේ මේක. ஆனால் அது வல்ல இது. ඔබ හොඳයි කියලා සිතනවා. நீங்கள் நல்லதென்று நினைக்கிறீர்கள். නමුත් ඒක හොඳ ලෙස තිබෙන්නේ නැහැ. ஆனால் அது நல்லதா இருக்காது. ඔබ හිතන වගේ එක තිබෙන්නේ නැහැ. நீங்க நினைக்கிறவனமாக அது இருக்காது. නමුත් ඔබ දැනගන්න අවශ්‍යයි. ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள මේ ලිඳ வேண்டியது, ගාව කෙනෙක් වාඩි වෙලා ඉන්නවා. அந்த கிண்ணத்தண்டையிலே ஒருவர் ඒ இருக்கிறார். කෙනා තමයි அந்த நபர்தான் අපේ සන්තෝෂය. எங்கள் ඒ சந்தோஷம். කෙනා තමයි அந்த நபர்தான் අපේ ජීවිතය. எங்கள் வாழ்க்கை. ඒ කෙනා තමයි அந்த நபர்தான் අපේ සතුට. எங்கள் மகிழ்ச்சி. අපේ ජීවිතයේ ආශිර්වාදයට මුලේ උන්වහන්සේ තමයි. எங்கள் ஆசீர்வாதத்துக்கு மூல காரணமே அவர்தான். අපි ඕන දෙයක් කරන්න நாம் පුළුවන්. எதையும் செய்யலாம். නමුත් බයිබලයේ සඳහන් කළ ஆனால் දෙනවා. வேதம் சொல்லுகிறது, ප්‍රථම දෙවියන් වහන්සේ. முதலாவது தேவன், ප්‍රථම දෙවියන් වහන්සේ. முதலாவது தேவன். එවිට அப்பொழுது සියල්ලම ලැබෙයි. சகலதும் கிடைக்கும். දෙවියන් වහන්සේ ඉස්සරහා තැබුවා. தேவனை முன்னால் வைத்தான். හැම දෙයක්ම ඕඩර් එකට එයි. எல்லாம் ஓடராய் හැම வரும். දෙයක්ම පිළිවෙලට එයි. எல்லாம் ஒழுங்காய் ඒක வரும். තමයි මේක. அதுதான் இது.
ඔබ හිතන දේ නොවේ. ஆனால் நீங்கள் நினைப்பது அல்ல. ඒක සන්තෝෂ දෙන්නේ. அது சந்தோஷம் கொடுக்காது. හalleluya. ஹalleluya. උන්වහන්සේ කියනවා. அவர் சொல்லுகிறார், මම නුඹලාගේ දෙවියන් වහන්සේ බව. நானே உங்கள் தேவன் என்பதை ඔබ බලා සිට දැනගන්න. நீங்கள் காத்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். හalleluya. ஹalleluya. ඔබ මාව දෙවියන් වහන්සේ කියලා දැනගන්නේ. நீர் என்னை தேவன் என்று அறிந்து සමහර கொள்வாய். රතවල් විශ්වාස කරනවා. சிலர் ரதங்களை விசுவாசிக்கிறார்கள். සමහර අස්පයන් ගැන විශ්වාස சிலர் කරනවා. குதிரைகளை விசுவாசிக்கிறார்கள். පෞල්තුමා කියනවා. ஆனால் பவுல் சொல்லுகிறார், මම මගේ දෙවියන් වහන්සේ විශ්වාස කරනවා. நானும் என் தேவனை උන්වහන්සේ விசுவாசிக்கிறேன். පමණයි සන්තෝෂය. அவர் மாத்திரமே උන්වහන්සේ சந்தோஷம். පමණයි ජීවනය. அவரே ஜீவன். උන්වහන්සේ පමණ අපේ සතුට. அவரே எங்கள் மகிழ்ச்சி. ඔබගේ දරුවා නොවේ ඔබගේ සතුට. உங்கள் பிள்ளை அல்ல உன் சந்தோஷம். දෙවියන් වහන්සේ ඔබගේ සතුට. தேவனே உன் சந்தோஷம். උන්වහන්සේගේ කිසිම දෙයක් නොවේ. அவரை போல ஒன்றுமே இல்லை. හalleluya. ஹalleluya. දෙමළෙන් කියනවා தமிழிலே சொல்வார்கள், මින්නවදெல்லாம் பொன்னல்ல. බැබිලෙන්නව හැම දෙයක්ම රත්තරන් නොවේ. සමහරට ඒක රත්තරන් වගේ පේනවා. சில நேரம் அது தங்கத்தை போல தான் மின்னும். සමහරට ජීපයක් ගත්තම මේක තමයි සුපරි කියලා හිතනවා. சில நேரம் ஒரு ஜீப் எடுத்ததும் ஷா இதுதான் நல்லதுன்னு நினைப்போம். හැබැයි ජීප් එක අරන් පදින වෙලාවේ ஆனால் ஜீப்பை எடுத்து செலுத்தும் பொழுது සමහරට ඒක ලොකු කරදරයක් වෙනවා. சில நேரம் அதுவே பெரிய பிரச்சனையாவே மாறிவிடும். වාහනවල් අපිට ප්‍රශ්නයක් වෙනවා. வாகனங்கள் நமக்கு பிரச்சனையாகிவிடும். අපි හිතන මේකෙන් ගොඩ කියලා. நாம நினைக்கிறோம் இதுல நாங்க மேல வந்துடலாம்னு. හalleluya. ஹalleluya. හැම බොරුවක්ම எல்லா பொய்களும், හැම බොරු දේවල්ම எல்லா பொய்யான காரியமும் හොඳ දෙයට ඉස්සල්ලයි. நல்லதுக்கு முன்பதாய் வரும். මේකේ மெய்யானவர்களுக்கு முன்பாக வரும். பொய்யான எல்லாம் மெய்யானவர்களுக்கு முன்பாய் வரும். மெய்யானது பின்பு வரும். සැබෑදේ පස්සේ තමයි එන්නේ. மெய்யானது பின்புதான் வரும். ඊසාක්ට ඉස්සල්ලා ආවේ ඉස්මායිල්. ஈசாக்குக்கு முன்பதாக வந்தது இஸ்மாயில். ඒක බොරු දෙයක්. அது பொய்யானது. ඒසෑන්ට ඉස්සල්ලා ආවේ යාකෝබ්. எலிசா வர முன்பதாக ஏசா. வந்தது, ஏசா வர முன்பதாக வந்தது யாக்கோபு. ඒක බොරු දෙයක්. அதுவும் பொய்யானது. හැම බොරුවක්ම එන්නේ ඉස්සල්ලා තමයි. எல்லாம் பொய்யும் முன்பதாக வரும். අපි හිතනවා මේක තමයි හොඳයි කියලා. நாம நினைக்கிறோம் இதுதான் சரி என்று. යේසුස් වහන්සේ කියනවා இயேசு சொல்லுகிறார், මේකේ වතුර බිව්වත් இதிலே தண்ணீர் குடித்தால் ටික වෙලාවකින් පිපාසයි. கொஞ்ச நேரத்திலே திரும்ப தாகம் ஏற்படும். මේ ලෝකේ හැම දෙයක්ම එහෙම තමයි. இந்த உலகத்துல எல்லாமே அப்படிதான். මුළු ලෝවම මායාවයි. முழு உலகமே மாயை. උන්වහන්සේගේ ප්‍රේමය පමණයි. அவருடைய அன்பு மாத்திரமே. ඒක කවදාත් වෙනස් නොවන්නේ. அது ஒரு நாளும் மாறாத அன்பு. හalleluya. ஹalleluya. මෙතෙක් ඔබ இவ்வளவு காலம் நீங்கள் විශ්වාස කරපෝ ලිඳ විශ්වාස නොකර. விசுவாசித்த கிணறை விசுவாசிக்காமல், මෙතෙක් ඔබ මොන ලිඳක්ද විශ්වාස කළාද? இவ்வளவு காலம் நீங்கள் எந்த கிணற்றை விசுவாசித்தீர்களோ ඒක විශ්වාස නොකර அதை விசுவாசிக்காமல் යේසුස් වහන්සේ විශ්වාස කරන මොහොතේ இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது මෙච්චර කාලයක් ගත කරපු කාලයට වඩා මවත්තම උතුම් කාලයක් මීට පස්සේ ඔබට උන්වහන්සේ ඔබට ලබා දෙයි. இவ்வளவு காலம் அனுபவித்த காலத்தை காட்டிலும் மிக மேன்மையான உன்னதமான காலத்தை அவர் பெற்றுக் கொடுப்பார். යේසුස් වහන්සේ කියනවා இயேசு சொல்லுகிறார், මේක නොවේ ඒක. இது வல்ல அது. යෝවාන් 4:15 யோவான் 4:15 යෝවාන් 4:15 யோவான் 4:15 ඇයි ඒක ආපු ගම කියනවා அதை கேட்டவுடனே அவர் சொல்லுகிறார், ස්ත්‍රීද ස්වාමිනේ මට පිපාස නොවන පිණිසක් වතුර අදින්නට මෙපමණ දුරක් නොයන පිණිසත් ඒ වතුර මට දුනු මැනවයි කීවාය. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். මට නිතර නිතර පිපාසෙනවා. எனக்கு அடிக்கடி தாகம் මේ வருகிறது. ලිඳේ වතුර ගත්තම இந்த கிணற்றிலே தண்ணீர் எடுத்தது ආපහු පිපාස වෙනවා. திரும்ப தாகம் வருகிறது. ආපහු ටයර්ඩ් වෙනවා. நான் திரும்ப டயர்ட் ஆகிறேன். ආපහු වෙනවා. திரும்ப வாரேன். ආපහු යනවා. திரும்ப போறேன். ආපහු වෙනවා. திரும்ப வாரேன். ආපහු යනවා. திரும்ப போறேன். ස්වාමිනේ கர்த்தாவே, නැවත මේ ලිඳ ගාවෙන් නැතු වෙන්නට. திரும்ப இந்த கிணற்றண்டையிலே வராமல் මම இருக்க. මෙතන ඇවිල්ලා ටයර්ඩ් වෙන්නේ නැතුව நான் இங்கு ඉන්නට. வந்து டயர்ட் ஆகாமல் இருக்க. මම එනවා යනවා நான்- එනවා යනවා. நான் வாரேன் போறேன், வாரேன் போறேன். මගේ ජීවිතය என் வாழ்க்கை
ඊයේ තිබුණ වගේ තමයි අද තියන්නේ. நேத்து இருந்தது போலதான் இன்றும் இருக்கு. මේ ලිඳ ගාව ආවත් இந்த கிணற்றண்டையில வந்தால் මගේ ජීවිත நானும் என் வாழ்க்கை අද තියෙන එකත් එට වගේ තමයි වෙන්නේ. இன்று இருப்பதும் நாளை அப்படிதான் මෙච්චර இருக்கும். ගන්නාවක් இவ்வளவு வருட கணக்காய் මා එකම ජීවිතයයි ජීවත් වුනේ. நான் ஒரே வாழ்க்கை தான் வாழ்ந்தேன். මම tired වුණා. நான் tired ஆனேன். මම එනවා. நான் வாரேன், වතු අදිනවා. தண்ணீரை இழுக்கிறேன், අපෝ යනවා. திரும்ப போறேன். අවුරුදු ගණනාවක් பல வருடங்களாய் මම tired වෙලා நான் tired ஆகி මම කරපු එකම ආපහු කරනවා. நான் செய்ததே செய்து கொண்டிருக்கிறேன். මට මේක ඇති. எனக்கு இது போதும். මගේ කාලය නැති කළා. என் காலத்தை வீணடித்தேன். මගේ ජීවිත නැති කළා. என் வாழ்க்கையும் வீணாய் போனது. උංගා කවුරුද ගන්නවා. பல வருடமாய் එකම ජීවිත මා ජීවත් වෙනවා. ஒரே மாதிரியான வாழ்க்கை தான் வாழ்ந்தேன். ஆண்டவரே, ඒ වතුර ටිකක් මට දුන්න அந்த මැනව. தண்ணீரை கொஞ்சம் எனக்கு ඒ தாரும். වතුර ටිකක් දුන්න මැනව. அந்த தண்ணீரை கொஞ்சம் ඒ தாரும். වතුර විතරක් මට ලැබුණා. அந்த தண்ணீர் மாத்திரம் எனக்கு මම ඊට கிடைத்தது. පස්සේ tired වෙන්න අවශ්‍ය இனிமேல் නැහැ. நான் tired ஆகுவதில்லை. මගේ ඉලක්ක කරා යන්න என் இலக்கை පුළුවන්. நோக்கி நான் මගේ செல்லலாம். අරමුණ කරා යන්න என் පුළුවන්. நோக்கத்தை நோக்கி මා செல்லலாம். යන්න ඕන ජීවිතේ ජීවත් වෙන්න පුළුවන්. நான் போக வேண்டிய வாழ்க்கையை வாழ ඔබ முடியும். වතුර ටිකක් දුන්නා. நீ தண்ணீர் கொஞ்சம் ඊට கொடுத்தால் පස්සේ මගේ ජීවිත නාස්ති වෙන්නේ නැහැ. இனிமேல் என் வாழ்க்கை මට வீணடிக்கப்படாது. පරණ ජීවිතේ එපා. எனக்கு பழைய வாழ்க்கை வேண்டாம். මට වෙනසක් අවශ්‍යයි. எனக்கு ஒரு மாற்றம் ඒ தேவை. ස්ත්‍රීක වෙනසක් අවශ්‍යයි. அந்த ஸ்திரீக்கு ஒரு மாற்றம் සහෝදරයා தேவைப்பட்டது. කෝකද අපට සන්තෝෂ දුන්නේ. சகோதரனே, எது உங்களுக்கு කෝකද சந்தோஷம் අපට கொடுத்தது? ප්‍රීතිය දුන්නේ. எது உங்களுக்கு மகிழ்ச்சியை කෝකද ඔබ கொடுத்தது? ආදරය කියලා හිතුවේ. எதை உங்களை நேசமுள்ள අද நினைத்தீர்கள்? උගාදෙනෙක් ආදරය කරලා tired වෙලා. இந்த அநேகர் காதல் பண்ணி அன்பு செலுத்தி டயர்ட் ஆகி අද இருக்கார்கள். උගාදෙනෙක් අම්බ කරලා tired වෙලා. அநேகர் சம்பாதித்து டயர்ட் ஆகி இருக்கார்கள். අද ස්වාමීන් වහන්සේ இன்று ஆண்டவர் මේ ස්ථානයේ ඉන්නව කාටද කෙනෙක්ට இந்த இடத்துல யாருக்கோ ஒருவருக்கு supernatural Supernatural. සුපාදාමයට ඉහළ වෙනසක් උන්වහන්සේ කරන්න යනවා. ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாற்றத்தை அவர் செய்ய போகிறார். ඕ සුපාදාමයට ඉහළ වෙනසක් සිදු වෙන්න යනවා. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாற்றம் මම එක් වතාවක් දෙන්න යනවා. நான் ஒரு முறை கொடுக்க போகிறேன். ඕ මම දෙන්න යනවා. நான் கொடுக்க போகிறேன். ඔබ කවදාත් පිපාසෙන්නේ නැහැ. இனிமே உனக்கு ஒரு நாள் தாகம் ඒ වතුර ஏற்படாது. ලබා ගන්නට அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்ள ඔබ කෑතර යන්න අවශ්‍ය நீ மிக නැහැ. அதிக தூரம் போக ඔබ ළඟට தேவையில்லை. ඇවිල්ලා සිටින්නේ. உன் அருகிலே வந்திருக்கிறேன். ඔබ ළඟට ඇවිල්ලා සිටින්නේ. உன் அருகிலே வந்திருக்கிறது. ඔබ ළඟට ඇවිල්ලා ඉවරයි. உன் அருகிலே வந்து விட்டாச்சு. நீங்க அன்பித்து விட்டீங்க. ඔබ ළඟට ආවා. நீங்க அன்பித்து விட்டீங்க. ඔබ ළඟට ආවා. நீங்க அருகிலே வந்து තව விட்டீர்கள். ටිකක් තල්ලු කරන්න. இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க. යේසුනේ කියා කියන්න. இயேசுவே என்று சொல்லுங்கள். ජීවතුන ජීවිත ජීවත් වෙන්න එපා. வாழ்ந்த வாழ்க்கை நீ வாழ வேண்டாம். අද යේසුස් වහන්සේ වෙනස් කරන්න இன்று යනවා. இயேசு மாற்றப் போகிறார். ඔබ මනුෂ්‍යයන් ගාව ගියා. நீங்கள் மனிதனிடத்தில் ඒක சென்றீர்கள். පුරුෂයෙක් ගාව ගියා. ஒரு கணவனை ඒක හරියන්නේ இது නැහැ. சரி வராது. ඒ නිසා තව එක්කෙනෙක් ගාව ගියා. எனவே இன்னும் ஒரு இடத்தில் දෙවෙනි சென்றார். එක්කෙනාත් හරිනේ. இரண்டாவது நபர் சரியில்லை. තුන්වෙනි එක්කෙනා ගියාව ගියා. மூன்றாவது நபரிடத்தில் ඒ சென்றார். සතුට නැහැ. அந்த மகிழ்ச்சி இல்ல. හතරවෙනි එක්කෙනා ගාව ගියා. நான்காவது நபரிடத்தில் ඔයාට சென்றார். ඒක සතුට ஓ, නැහැ. அதிலும் சந்தோஷம் இல்லை. ඔබ දැන් ඉන්නේ. இப்பொழுது நீ இருப்பது ඒක වගේ පුරුෂයා නොවේ. அது உன் கணவன் ඔබ அல்ல. ගාව සතුට නැති ජීවිතයක්. உனக்கு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. ඇයි ඔබගේ ජීවිතය? ஏன் உன் வாழ்க்கை ලිඳ ගාව එන එකයි ලිඳින් යන එකයි. இடத்தண்டையில வருவது அங்கிருந்து போவது. ඇයි මුදල් උදෙසා මේම මාංශු වෙන්නේ? ஏன் பணத்துக்காக இவ்வளவு ඇයි கஷ்டப்படுகிறாய்? ආදරේ නිසා මෙච්චර මාංශු වෙන්නේ? ஏன் அன்புக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறாய்? පොඩ්ඩක් තල්ලු කරන්න. கொஞ்சம் தள்ளு. යේසුනේ. இயேசுவே. හැමදාම උදෑසන. ஒவ்வொரு நாளும் காலையிலே இயேசுவே මට ඔබගේ ජලය දෙන්න. எனக்கு உம்முடைய தண்ணீரை தாரும். ඔබගේ ජීවනයේ වතුර මට දෙන්න. உம்முடைய ஜீவ தண்ணீரை தாரும். දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිත උදෙසා සැලසුමක් තබා தேவன் තිබෙනවා. உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். කිසිම යුදවරුන් எந்த யூதனும் සමාරය දේශෙන් යන්නේ. சமாரியா தேசத்தால் போக එපා மாட்டார்கள். කළ හිටියේ. வெறுத்திருந்தார்கள். හොඳ නැති මනුෂ්‍යයන්. கெட்ட மனிதர்கள் කිසිම කෙනෙක් යන්නේ නැති මොහොතේ. ஒருவனும் போகாத நேரத்தில் ඔබගේ යේසුස් වහන්සේ තීරණය ගත්තා. என் இயேசு මම தீர்மானித்தார். මේ පාකරපෑ මැද යනවා කියලා. நான் வெறுத்தவர்கள் மத்தியிலே අද செல்வேன். ඔබගේ ජීවිත අන්ලා දාලා ඇති. இன்னும் உங்கள் வாழ்க்கையை குழப்பி இருக்கலாம். අද ඔබගේ ජීවිතේ එපා කරලා ඇති. இன்னும் உங்கள் வாழ்க்கையை මිනිස්සු வெறுத்திருக்கலாம். තල්ලු කරලා ඇති. மனிதர்கள் தள்ளி මේ இருக்கலாம். සවස් කාලේ இந்த மாலை வேளையிலே උන්වහන්සේ ඔබගේ මැදින් යනවා. அவர் உங்கள் நடுவிலே போக කවුද போகிறார். දෙසද? யாருக்காக? කෙනෙකු දෙසා. ஒருவருக்காக. ඒක ලොකු කෙනෙකු දෙසා அது නොවේ. பெரிய ஒருவருக்காக அல்ல. හැම කෙනාම තල්ලු කළා එපා කරපු කෙනෙකු දෙසා. எல்லாரும் வெறுத்து தள்ளின ஒருவருக்காக. අද තත්ත්වය ඔබ ඉන්න පුළුවන්. இந்த அந்த நிலையிலே நீ இருக்கலாம். ඒ කෙනා උන්වහන්සේ ස්පර්ශ அந்த කරනවා. நபரை அவர் தொட போகிறார். ஏய், එයා තුලින් அவனுக்குள்ளே මුළු රටම අල්ලන්ට. முழு தேசத்தையே හැම பிடிக்க කෙනාව අතකසන්ට. எல்லோரையும் தொட. අද ලොකු වෙනසක් වෙන්න இது යනවා. பெரிய மாற்றம் உண்டாக යේසුස් போகிறது. වහන්සේ என் இயேசு ඔබ තුලින් உங்கள் மூலம் ඔබගේ පවුල අතකසන්ට உங்கள் යනවා. குடும்பத்தை தொட ඔබගේ போகிறார். නාද අතකසන්ට உங்கள் යනවා. உறவினரை தொட ඔබගේ போகிறார். ජීවිතයේ සිදුවෙන ආස්කම உங்கள் வாழ்க்கையில நடக்கிற அற்புதங்கள், සිදුවෙන පුදුමදේ புதுமையான
காரியங்கள் மற்றவர்கள் எல்லோரும் காண தேவன் உங்களை உயர்த்த போகிறார். அந்த திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அவருடைய மகிழ்ச்சியை கொடுப்பார். அவருடைய சந்தோஷத்தை கொடுப்பார். அவர் விடுதலையை கொடுப்பார். அவர் வெற்றியை பெற்றுக் கொடுப்பார். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இவ்வளவு காலம் இந்த சமாரிய பெண் சமாரிய தேசத்தில் இருக்கும் பொழுது யாருமே பேசல, யாரும் அன்பு செலுத்தவில்லை, யாரும் விசுவாசிக்கவில்லை, எல்லோரும் வெறுத்தார்கள். என்னைக்கு இயேசு இடத்தில் தண்ணீரை பெற்றாலோ அன்று முதல் அந்த ஸ்திரீ சொல்வதை முழு சமாரியா இருக்கிற எல்லோரும் செவி கொடுக்க கேட்க வைத்தார். நீ சொல்வது உன் குடும்பம் கேட்கும். நீ சொல்வது உன் சொந்தம் கேட்கும். நீ சொல்வதை சபை கேட்கும். உன் வாயிலிருந்து மகிமையான வெளிப்பாடுகளை கொடுக்கும்படி விரும்புகிறார். சமாரிய ஜனங்கள் காணாத ஒன்றை நீ காட்டப் போகிறாய். பார்க்காத ஒன்றை பார்க்க வைக்க போகிறாய். எல்லாரும் சொல்லியிருக்கலாம், இந்த பெண்ணா வாழ்க்கை வேலை இல்ல, எல்லாரும் உங்களையும் உங்க வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைக்கலாம். ஆனா நீங்க திரும்ப மேல வர போறீங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்க திரும்ப மேல வர போறீங்க. நீ மேல வர போறாய். இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் எழுந்திருப்போம். இயேசுவின் நாமத்தில் சத்தமாய் சொல்லுங்கள், நான் திரும்ப மேலே வருவேன். நான் திரும்ப வருவேன். திரும்ப மேலே வரும். நான் திரும்ப மேலே வருவேன். இயேசுவின் நாமத்தினால நீ சொல்வதை எல்லாரும் கேட்பாங்க. நீ வெறுக்கப்பட்டவனாக தள்ளப்பட்டவனாக இருக்கலாம். ඔබ නිරපාදමලා උදකලාවෙන් ඔබ ඉන්න පුළුවන්. ஆனா நீ சொல்வதெல்லாம் கேட்க போறாங்க. එනමුත් ඔබ කියන දේ සියලු දෙනා අසන්නට යනවා. ஆனா என் பிரசங்கத்தின் தலைப்பு, එනමුත් මාගේ දේශනාවේ මාතෘකාව නම් நீங்க நினைச்சபடி அது இருக்காது. ඔබ සිතන ආකාරයට එය එසේ නොවන්නේය. நீங்க இதுதான் இப்படி நினைச்சீங்க, இல்ல இல்ல அது இல்ல. ඔබ මේක තමයි මේ විදිහට කියලා හිතුව නෑ නෑ. ඒක නොවේ මේක. அதெல்லாம் தற்காலிகம். ඒ සියල්ලම తాවකාලිකයි. திரும்ப வர வேண்டி வரும். ඔබ නැවත එන්නට යුතුයමයි. ஆனா இயேசு தந்தார். එනමුත් දෙවියන් වහන්සේ දිනවනම්. ஆனால் இயேசு தந்தார். එනමුත් දෙවියන් වහන්සේ ஆனால் දිනවනම්. இயேசு தந்தார். இயேசு வேறு, தேவன் வேறு. ஆனால் இயேசு தந்தார். එනමුත් යේසුස් වහන්සේ දිනවනම් உன் வாழ்க்கையில் அது நிரந்தரமாக இருக்கும். ඒක ඔබගේ ජීවිතයේ ස්ථීරව තිබේ. இயேசு வாசை கதாවක් முதலாக දුන්නාත් இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு பணத்தொகையை கொடுத்தால் நீ திரும்ப பணத்தை නැවත முதல் සොයන්න අවශ්‍ය වෙන්නේ. திரும்ப நீ பணத்தை தேட வேண்டிய அவசியமே இருக்காது. ඒක මගේ ජීවිතයේ සිදුවෙන එක මා දකිනවා. அது என் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். முதல் ලබා දෙනවා. பணம் பணத்தை பெற்றுக் கொடுக்கும். ஏன்? ඒක ජීවනයේ උල්පතක්. அது ஜீவ ஊற்று. එක සන්තෝෂයයි. ஒரு சந்தோஷம்தான். ඒ සන්තෝෂය වැඩි වෙනවා. அந்த சந்தோஷத்தில் இருந்து இன்னும் சந்தோஷம் பெருகும். ඒක යේසුස් වාසය දෙන එක. அது இயேசு கொடுப்பதாகும். අද යේසුස් ඔබට ලබා දෙයි. இன்று அதை இயேசு உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பார். විශ්වාස කරන්න. விசுவாசியுங்கள். මම ආශිර්වාද කරනවා. நான் உங்களை මම ஆசீர்வதிக்கிறேன். කතා කරන මොහොතේ ඒක සිදු වුණා. நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அது நடந்தது. අද සිකුරාදායින් පස්සේ ලොකු වෙනසක් இன்று வெள்ளிக்கிழமைக்கு பின்பு பெரிய ஒரு மாற்றம் මගේ ඔබගේ ජීවිතේ என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். අනිවාර්යයෙන්ම ඔබ දකි. நிச்சயம் அதை நீங்கள் காண்பீர்கள். මේක සාමාන්‍ය දෙයක් නොවේ. இது சாதாரண காரியமல்ல. දෙනවා ලොකු වෙනසක් ඔබට ඇතිකයි. தேவன் பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். විශ්වාස කරන්න. விசுவாசியுங்கள். ඉතලා බලන්න. நினைச்சு பாருங்க. කෝකද සන්තෝෂ කියලා හිතුවද? எது சந்தோஷம்னு நினைச்சீங்களோ, කෝකද සතුට කියලා හිතුවද? எது மகிழ்ச்சின்னு நினைச்சீங்களோ, ඒක නොවේ මේක. அது வல்ல இது.
උන්වහන්සේ සන්තෝෂ සමාදානතේ அவர் சந்தோஷமும் சமாதானத்தையும் தருவார். අපට ආශිර්වාද කරන කැමති. உங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். අපේ දෑත සුවදේ ආශිර්වාද ලබමු. கைகுலத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிணைக்கும் தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව, සුද්ධාත්ම වහන්සේගේ සහභාගීකම, දේව ආශිර්වාදය ඔබ සෑම දෙනා සමග අදත් සදාකාල ඔබ සමග පැවතේවා. සභාව ශබ්දයෙන් කියන්න ආමේන්.